ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் எம்கே. இது உங்கள் எம்கே கிரியேஷன் சேனல். இங்கு பெட்டிங் அல்லது சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை. இந்த சேனலில் கொடுக்கப்படும் கணிப்புகள் அனைத்தும் பொழுதுபோக்கு மட்டுமே. இது முழுக்க முழுக்க கணிப்பு மட்டுமே. இறுதியானதோ உறுதியானதோ அல்ல. ஃபர்ஸ்ட் நம்ம நேற்று என்ன கொடுத்துருந்தோம், என்ன ரிசல்ட் அடிச்சாங்க அப்படிங்கறத பார்க்கலாம். நேற்று வந்து ஆல் போர்ல 77 22 72 27 நம்பர் ஆல் போர்ல கொடுத்துருந்தோம். பி போர்ல 6-1 கொடுத்துருந்தோம். அதுல பாத்தீங்கன்னா அதுல பி போர்டு பாஸ் ஆகல. பட் ஆனா அந்த ஆல் போர்டு கொடுத்திருந்தது நல்லா சூப்பராகவே பாஸ் ஆயிருந்துச்சு. பிசியில 27 பாஸ் ஆயிருந்துச்சு. இதுல நிறைய நண்பர்கள் வெற்றி பெற்றிருந்தாங்க. அவங்க எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள். சரிங்களா? அது மட்டும் இல்ல, கேரளாவுக்கு வந்து இருங்க அதையும் சொல்றேன் என்னன்னு. நேற்று பாத்தீங்கன்னா ஏபியில 90 96 கொடுத்திருந்தோம். 960 அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர் கொடுத்திருந்தோம். அவன் நேற்று ரிசல்ட் பாத்தீங்கன்னா 920 ஏபியில கொடுத்திருந்தோம். அவன் ஏசில அடிச்சிட்டான். எழுத பேட்டர்ன் எல்லாமே கரெக்டா தான் எடுத்திருந்தான். பட் ஆனா வந்து அவன் போர்டு கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிட்டான். அதுல கொஞ்சம் ஒரு சில பேர் ஆல்ட்ரேட் பண்ணி வச்சு தான் வாழ்த்துக்கள். அதே மாதிரி இன்னைக்கு நல்லா பேட்டர்ன் நல்லா சூப்பராகவே இருக்கு. வாங்க அது எப்படிலாம் மேட்ச் ஆகுதுன்னு சொல்லி பார்த்துலாம் வாங்க. நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஷோக்கும் வின்னிங் கொடுத்துருக்கோம். காலையில வந்து 27 பிசில பாஸ் ஆயிருந்துச்சு. இது கேரளாவுக்கு பாருங்க ஆல் போர்ல 20 வின்னிங் ஒன்று இருக்கு. சரிங்களா? அதே மாதிரி டியர் 6 மணிக்கு பாத்தீங்கன்னா ஏசிபிசில 41 40 45 46 கொடுத்துருந்தான். அவன் அடிச்ச நம்பர் பாத்தீங்கன்னா 114 சொல்லி அடிச்சிருந்தான். கொடுத்த நம்பரை அப்படியே திருப்பி அடிச்சிட்டான். ஏதோ நம்ம ஒரு நேரம் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருப்போம், அந்த நேரம் பாத்தீங்கன்னா அவன் ட்விஸ்ட் அடிச்ச மாதிரி அடிச்சு விட்டுருவான். அப்படித்தான் நேற்று பண்ணிட்டான். 8 மணி ஷோல பாருங்க. 8 மணி ஷோல பாத்தீங்கன்னா பி போர்டுல 795 கொடுத்திருந்தோம். அது 9 பாஸ் ஆயிருச்சு. அது இல்லாம 229 பாக்ஸ் கொடுத்திருந்தோம். 229. ஆனா அடிச்சது பாத்தீங்கன்னா 994 சொல்லி அடிச்சிட்டான். நல்லாவே நம்பர் கரெக்டாவே எடுத்து கொடுத்திருந்தோம். பட் ஆனா வந்து சின்ன ஒரு இதுல மிஸ் ஆயிருக்கு. பரவாயில்ல, வாங்க இன்னைக்கு கெஸிங் எப்படி இருக்குன்னு ஸ்ட்ராங்கா இருக்கு, நல்லா பாத்திரலாம். நாங்க 1 மணி ஷோல பாத்தீங்கன்னா டெய்லி சார்ட், இது 5 நம்பர் டெய்லி சார்ட். இதுல டி போர்டு, அதாவது சாரி ஒய் போர்டுல 4 அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர் அடிச்சிருக்கான். பாத்தீங்களா? முதல் நம்பர் ஒய் போர்டு நம்பரு, முதல் நம்பரு. அந்த முதல் நம்பர் 4 அடிச்சப்ப அதுக்கு முதல் உள்ள ஏபி எடுத்து, அதாவது சாரி ஏசி எடுத்து மார்க் பண்ணிருக்கேன் பாருங்க. இந்த ஏசி எடுத்து ஃபுல் பவர் பண்ணி 85 அப்படின்னு சொல்லி அடிச்சிருக்கான். 85 58 டபுள் கிளிக் ஆயிருக்கான். சரிங்களா? அதுக்கு அடுத்த 4 அப்படின்ற நம்பரு ஃபர்ஸ்ட், அதுக்கு அடுத்த நம்பர் அடிச்சிருக்கான். அதுல உள்ள 84 எடுத்து 84 அந்த நம்பர் எடுத்து அப்படியே ஃபுல்லா, சாரி நான் மார்க் தப்பா போட்டிருக்கேன், அங்க 34 வரணும். சரிங்களா? அந்த 34 நம்பரு ஒரு நம்பர் பவர் பண்ணி அப்படி அடிச்சிருக்கான். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா கீழே இங்க 4 இருக்கா, இந்த 4க்கு வந்து இங்க உள்ள 68 எடுத்து இங்க திருப்பியோ ஒரு நம்பர் பவர் பண்ணியோ திருப்பியோ 18 31 அது எப்படி வருங்கிறத நான் உங்களுக்கு டைப் பண்ணி போறேன் பாருங்க. இப்ப இதுல போட்டீங்க பாருங்க. இந்த நம்பர் தான் இன்னைக்கு வரணும். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. அதாவது ஒரு ஷோ இல்லைன்னா 2 ஷோ இல்ல 3 ஷோ தான் அதிகபட்சம். 3 ஷோக்குள்ள வந்துடும். இந்த நம்பர்ல உங்களுக்கு ஏதாவது ஸ்ட்ராங்கா ஒரு பேர் உங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னா கண்டிப்பா அந்த நம்பர் எடுத்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா வச்சுக்கோங்க. அந்த நம்பர் சப்போர்ட்டுக்கு வைங்க. கண்டிப்பா ஒரு வின்னிங் இருக்கு. சரிங்களா? வாங்க அடுத்த இன்னொரு பேட்டர்ன் இருக்கு, அதையும் பார்த்தலாம். இது வந்து 5 நம்பர் இயர்லி சார்ட். இதை கொஞ்சம் பாத்துக்குங்க. இங்க 75 உள்ள நம்பர் வந்திருக்கு. அந்த 75 திருப்பி இங்க 07 அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர் பவர் பண்ணி வச்சிருக்கான். அப்ப அடுத்து இங்க வந்து 14 அப்படின்னு இருக்க நம்பரு, அந்த 14 எடுத்து இங்க என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா இங்க 91 19 அப்படின்னு ஒரு நம்பர் பவர் பண்ணணும் இல்லையா? அதனால 91 19 என்ன நம்பர் வருங்க. ஆனா பிசி மட்டும்தான் இது, பாத்துக்குங்க. நான் டைப் பண்ணி போடுறேன். இதுல பாத்தீங்கன்னா தெரியும், பிசில மட்டும்தான் 19 46 64 இந்த ஒரு நம்பர் தான். இது கொஞ்சம் கணக்குல வந்தா பாருங்க. இந்த ஒரு ஷோக்கு மட்டும்தான் அது. சரிங்களா? இங்க பாருங்க, இது வந்து 6 மணி ஷோக்கான கேசிங். இது 6 மணி ஷோல இங்க 12 அப்படின்னு சொல்லி ஏசில இருக்கு. ஏசில இருக்க நம்பரை ஏசிலேயே 12 சொல்லி அடிச்சிருக்காங்க. சரிங்களா? ஏசிலேயே 12 சொல்லி அடிச்சிருக்காங்க. அதுக்கு அடுத்து 663 அப்படின்ற நம்பரு, 663 நம்பர் எடுத்து 36 அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர் எடுத்து வச்சிருக்காங்க.
அடுத்து ஒரு நாள் கேப் விட்டு அதுக்கு அடுத்த நாள் உள்ள 600 அப்படின்ற நம்பர்ல இருந்து 00 எடுத்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டா வச்சுட்டு அந்த 6 நம்பரை பவர் பண்ணி ஒன்னு வச்சு 600 சொல்லி கேம் முடிச்சிருக்காங்க. சரிங்களா? அப்ப அடுத்து இந்த 15 அப்படின்ற நம்பர்ல இருந்து எதை பவர் பண்ணுவாங்க, இல்ல ஸ்ட்ரெயிட்டா அப்படியே வைக்க போறாங்களாங்கிறதான் கேமு. கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க. ஏன்னா இது சிம்பிள் லாஜிக் தான். இப்படி அடிப்பாங்க கேட்டீங்கன்னா இப்போ ஒரு சில நேரம் சிம்பிளா அப்படியே அடிச்சு கேம் முடிச்சுட்டு போயிருவாங்க. நம்ம எப்படியா ஹார்ட் ஒர்க் பண்ணி அங்க இருந்து இங்க பிடிச்சி நம்ம பேட்டர்ன் படி கொண்டு வந்துட்டு இருப்போம். ஆனா சிம்பிளா அடிச்ச வேலையை முடிச்சிருவான். அதுபடிதான் இப்ப இன்னைக்கு இங்க பாத்தீங்கன்னா இங்கே 815. சரிங்களா? இங்க 815, அந்த 815க்கு இங்க 615. அப்ப இது கேப் நம்பர் 715 அப்படின்னு சொல்லி சிம்பிளா ஒரு நம்பர், ஒரே நம்பர் தான், சிங்கிள் நம்பர் மட்டும்தான். 715 அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர் நீங்க எடுத்துக்கோங்க. சரிங்களா? வேற எதுவும் கணக்குல வந்தா எடுத்துக்கங்க. எனக்கு இந்த பேட்டர்ன் மட்டும் தான் வருது இதுல. அப்போ இங்கிட்டு பாத்தீங்கன்னா இதே மாதிரி இந்த 175, அதாவது இங்க 176 அடிச்சிருக்காங்க. அப்ப தாராளமா இங்க 175 நம்பர் அடிக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? ஒரு நம்பர் கூட்டி ஒரு நம்பர் குறைச்சுதான் இப்ப கேம் அடிச்சுட்டு இருக்காங்க. அதனால இங்க 175 வர்றதுக்கு நல்ல ஸ்ட்ரெயிட்டா வர்றதுக்கே நல்ல வாய்ப்பு இருக்கு. அது இங்க உள்ள அந்த இங்க ரம்மி மாதிரி, அதாவது இங்க 815 இங்க 615, கேப் நம்பர் 715 அடிச்சா இந்த பேட்டர்ன் கம்ப்ளீட் ஆயிரும். சரிங்களா? வணக்கம். இது 8 மணி ஷோக்கான கேசிங்க. 8 மணி ஷோல பாத்தீங்கன்னா இதே மாதிரி டெய்லி ஷாட் 5 நம்பர் ஷாட்ல டி போர்டு எப்பெல்லாம் 2 அடிச்சிருக்கணும் அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ஏ போர்டு நம்பர், அதாவது அதுக்கு முன்னால் உள்ள ஏ போர்டு நம்பரை ஆல் போர்டுல 7, இது குறிப்பா பாருங்க ஆல் போர்டுல வரணும். இருங்க, அதுக்கு இன்னொரு ட்ரிக் இருக்க சொல்றேன், என்னன்னு அப்புறம் சொல்றேன். இது இங்க 5க்கு இந்த 5க்கு இங்க 5 வந்துருச்சு, இந்த 7க்கு இங்க 7 வந்துருச்சு. சரிங்களா? அடுத்து இந்த 1க்கு இங்க 1 வந்துருச்சு, இங்க இந்த 9க்கு இங்க 9 வந்துருச்சு, இந்த 2க்கு இங்க 7யோ இல்ல சீலையோ மட்டும் 7 இல்லைன்னா 2 வரணும். சரிங்களா? நீங்க எல்லாத்துலயுமே பாருங்க, அடிச்சிருக்க போற 7யும் சீலையும் தான் வச்சிருக்கான். ஸோ அது இல்லாம நேரா தான் வச்சிருக்கான், திருப்பிலாம் வரல. ஸோ 2ஆம் நம்பரு 7யும் சீலையும் ஸ்ட்ராங்கா இருக்கு. சப்போர்ட்டுக்கு 7ங்கிற நம்பர் வச்சுக்கோங்க. அதுவும் பி போர்டுல கொஞ்சம் சப்போர்ட்டுக்கு வச்சுக்கோங்க. நம்ம எடுக்கிற நம்பர் போர்டு மாத்தியோ இல்ல பவர்லயே அடிக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. அதனால சொல்றேன். சரிங்களா? இந்த அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு கெஸிங் அந்த நேரத்துல வீடியோ பார்க்க முடியலன்னா இதை எடுத்து பார்த்துக்கலாம். இது பாத்தீங்கன்னா 8 மணி ஷோக்கான கெஸிங்க. சரிங்களா? இங்க பாருங்க, இந்த 31ன்ற நம்பர் எடுத்து ரிப்பீட்டிங் வச்சிருக்கான். அதே போல அடுத்து இங்கே 31 எடுத்து அகைன் இங்க ஏசியில 31 அப்படின்னு சொல்லி வச்சிருக்கான். சரிங்களா? அதே போல இந்த பக்கம் பாருங்க, இந்த 86 எடுத்து இங்க 86 வச்சிருக்கான். இங்க 29ன்ற நம்பர் எடுத்து இங்க 29ன்னு சொல்லி வச்சிருக்கான். சரிங்களா? அதே போல இங்க அடுத்து நான் என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நான் யோசிக்கிறேன்னா, இந்த 40 எடுத்து ரிப்பீட் அப்படியே 40ங்கிற நம்பர் வைப்பான்னு சொல்லி யோசிக்கிறேன். சரிங்களா? ஏன்னா இப்ப அடிச்ச நம்பரே தான் ரிப்பீட் அடிச்சுக்கிட்டு இருக்கான். நேத்து 09 அடிச்சிருக்கான். 09க்கு ஃபுல் பவர் பண்ணா, ஒரு நம்பர் பவர் பண்ணா 40ன்ற நம்பர் வருது. சரிங்களா? அதனால 40ன்ற நம்பரை வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்க இந்த 54ன்ற நம்பரை கூட எடுத்துக்கலாம் தாராளமா. ஏன்னா 54 ஃபுல் பவர் பண்ணி ஒரு நம்பர் பவர் பண்ணீங்கன்னா 59 வரும். ஆல்ரெடி இங்க இதுலயுமே 59 இருக்கு. அதனால இந்த நம்பரை 40 இல்லைன்னா 90, இந்த நம்பர் நேற்று அடிச்ச நம்பர்ல இருந்து எனக்கு ஒரு நம்பர் வரணும். அவ்வளவுதான். சிம்பிளா சொல்லணும்னா நேற்று அடிச்ச அந்த 509ன்ற நம்பரை அப்படியே பேர் பண்ணிக்கங்க. ரிப்பீட் கண்டிப்பா கீழே அந்த நம்பர் ஒரு பேர் வரும். சரிங்களா? அடுத்து கேரளா டிக்கெட் கேசிங் பார்த்தலாம் வாங்க. சிம்பிள் லாஜிக்கா அடிச்சுக்கிட்டு இருக்கான். நீங்க ஏதாவது பேட்டர்ன் சொன்னா என்னடா அது எப்படிலாம் மிஸ் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி தான் யோசிக்கிற மாதிரி தோணும். அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இங்க பாருங்க, இதுல பிசில 41ன்னு சொல்லி ஒரு நம்பர் அடிச்சிருக்கேன் இல்லையா? பிசில 41 சிம்பிளா அந்த நம்பர் ஏவிய திருப்பி 46ன்னு சொல்லி முடிச்சிட்டான். சரிங்களா? அதுக்கு அடுத்த நாள் பாத்தீங்கன்னா 06 அப்படின்ற நம்பரை சிம்பிளா 01ன்னு சொல்லி ஏவில திருப்பிட்டான். அடுத்து நேத்து பாருங்க என்ன பண்ணிருக்கான்னு,
ஆனா எதிர்பார்க்கவே இல்லை இப்படிலாம் கேம் ஆடிட்டு இருப்பான்ட்டு. நான் நிறைய பேட்டர்ன் சுத்தி எடுத்துக்கிட்டு இருந்தோம். இந்த நம்பர்லாம் எடுத்திருந்தா கண்டிப்பா நேற்று 92ங்கிறத சூப்பரா கொடுத்துருக்கலாம். பாத்தீங்கன்னா இதுல 97 அப்படின்னு இருக்கு. அப்போ ஒரு நம்பரை பவர் பண்ணா 92ன்னு ஈஸியா சிம்பிளா முடிச்சிட்டான். சரிங்களா? அப்ப அதை வச்சு இன்னைக்கு என்ன வரணும்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இங்க 90ன்னு சொல்லி இருக்கு. இந்த 90 அப்படின்ற நம்பரு இங்க 95ன்னு சொல்லி வரணும். ஆல்ரெடி நம்ம 8 மணிக்கே ஏதோ ஒரு கெஸிங் கொடுத்துருக்கோம் 95ன்னு சொல்லி. அந்த நம்பர் கண்டிப்பா இங்க கீழே வர்றதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் காரணம் கிடையாது. வாங்க இன்னொரு ரூட் இருக்கு, அதையும் பார்த்தலாம் எப்படின்னு சொல்லிட்டு. இங்க பாத்தீங்கன்னா 90ன்னு சொல்லி ஒரு நம்பர் அடிச்சிருப்பான். அந்த 90ன்ற நம்பருக்கு 1 2 3 4 கேப்ல சாரி இங்க 93 சொல்லி ஒரு நம்பர் இருக்கு பாத்தீங்களா? 93க்கு 1 2 3 4 5 நாள் கேப்ல ஏவில 92. சரிங்களா? அடுத்து என்ன பண்ணுவோம்னா 1 2 3 4 அங்க 1 2 3 4 5 நாள் கேப் விட்டுருந்தான். இங்க 4 நாள் கேப்ல 5 நாள் கேப்ல ஆக்சுவலா இங்க வரணும் அது. ஆனா பாத்தீங்கன்னா இங்கேயே வந்து ஏபியில 91 சொல்லி திருப்பி அடிச்சிட்டான். சரிங்களா? இதுக்கு அடுத்து என்ன பண்ணணும்னா அங்க இருந்து 1 2 3 4 நாள் கேப்ல இங்க அடிச்சா என்ன பண்ணணும், அவன் 90 சொல்லி ஒரு நம்பர் அடிக்கணும். குறைச்சிட்டு வரான் இல்லையா? 92 91 90 தான் வரணும். அதனாலதான் நான் 90ன்ற நம்பர் கொடுத்திருந்தேன். ஆனா அவன் ஏசியில அடிச்சிட்டான். நேற்று எல்லாருக்கும் தெரியும், நம்ம குரூப்ல எல்லாருக்கும் தெரியும். நான் 90 நம்பர் ஏவியில கொடுத்திருந்தேன். அது பாத்தீங்கன்னா அவன் ஏசியில அடிச்சிட்டான். ஆனா நான் எதிர்பார்க்காத மாதிரி 92ன்னு சொல்லி ஒரு நம்பர் மேல அடிச்ச நம்பரே கீழே ரிப்பீட் அடிச்சிட்டான். அதனால பேட்டர்ன் மிஸ் ஆயிடுச்சு. ஆக்சுவலா வந்து நான் இந்த பேட்டர்ன் நேற்று இந்த 97 எடுத்து இங்க ஏவியில அடிப்பேன் அப்படின்னு சொல்லி பார்த்திருந்தா கண்டிப்பா சூப்பர் பேட்டர்னு நல்லாவே நீங்க எல்லாரும் சூப்பர் வினிங் எடுத்திருக்கலாம். நான் அதை கான்செப்ட் பண்ணி தான் இப்ப சொல்லியிருக்கேன். சரிங்களா? பாருங்க, இன்னைக்கு நல்ல கெஸிங் எல்லாமே சூப்பரா மேட்ச் ஆகுது. ஸோ நல்லா உங்களுக்கு நம்பர் ஸ்ட்ராங்கா வந்துச்சுன்னா எடுத்து பிளே பண்ணுங்க. எல்லாரும் வெற்றி பெற எம்கே கிரியேஷன் சேனல் சார்பா வாழ்த்துக்கள். அதே மாதிரி நம்ம டெலிகிராம் சேனலோட லிங்க் கீழே சப்ஸ்கிரைப் பண்ண வைக்கிறோம். வாட்ஸ்அப் லிங்க் இருக்கு. நிறைய பேர் டெலிகிராமே என்கிட்ட கிடையாதுன்னு சொல்லி நார்மல்ல இது பண்றீங்க, கமெண்ட் பண்றீங்க, கேக்குறாங்க. நிறைய பேர் கேக்குறாங்க. ஸோ அதனால சொல்றேன், டெலிகிராம் சேனல் இல்லாதவங்க அந்த டெலிகிராம் அப்படின்னு சொல்லி ஒரு அப்ளிகேஷன் இருக்கு. அந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணுங்க. அதுல உங்க நம்பர் போட்டு வாட்ஸ்அப் மாதிரி தான் அதுவும். இது வந்து சேஃப் கிடையாது. வாட்ஸ்அப்ங்கிறது சேஃப் கிடையாது. ஸோ அதனால டெலிகிராம் வெப்சைட் யூஸ் பண்றோம். டெலிகிராம்ல வந்து யாருனாலையும் உங்களை ஈஸியா ஹேக் பண்ணவோ இல்லை மற்றது எதுவும் பண்ணவோ முடியாது. குரூப்ல ஆட் பண்ணவோ எதுவும் முடியாது. அது இல்லாம பிரைவசியா வேற இருந்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அதனாலதான் உங்கள்கிட்ட நான் அந்த டெலிகிராம் சேனலை உங்களுக்கு நான் இன்வைட் பண்ணிட்டு இருக்கேன். அதனால கொஞ்சம் பாத்துக்கோங்க. டெலிகிராம் சேனல் லிங்க் இருக்கு. இல்லாதவங்க வாட்ஸ்அப் லிங்க் இருக்கு. அதுலயுமே கூட தாராளமா நீங்க ஜாயின் பண்ணிட்டு வின் பண்ணலாம். சரிங்களா? ஓகே, அடுத்த நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.